வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு அலிபாபாவும் 40 திருடர்களும். அதாவது உங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன், சரியா? அலிபாபா ஒரு ஏழை. எப்படி ஏழைனா, அவங்க அப்பா பெரிய பணக்காரர் தான், சொத்தெல்லாம் நான் சரிபாகமாக பிரித்து கொடுத்துடலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் இறந்துடுறாரு. உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணுறான், எல்லா சொத்தையும் வச்சுக்கிட்டு இவனுக்கு கொஞ்சோண்டு சொத்து மட்டும் கொடுக்குறான். ஒரு வீடு, ஒரு சின்ன தோட்டமும் கொடுக்குறான். இவன் என்ன பண்ணுறான், விறகு வெட்டி பொழைச்சிக்கிட்டு இருக்கான். கழுதையை வச்சுக்கிட்டே பொழைச்சிட்டு இருக்கான். அப்போ 2 கழுதையும் கூட்டிகிட்டு போகிறான் விறகு வெட்டுறதுக்கு. அங்கே அவன் போனால் அங்கே ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கான். திடீர்னு பார்த்தா குதிரைகள் சத்தம் கேட்குது. 40 குதிரைகள் வருது. அந்த குகை பக்கத்தில் நின்றுக்கிட்டே ஜீம் ஜீம் குகையை கதவு திறனோடனே அந்த கதவு திறந்துருது. திறந்தோடனே அவங்க உள்ளே போகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. திருப்பியும் ஜீம் ஜீம் குகையை கதவி மூடிக்கொள் அப்படின்னு சொன்னோடனே மூடிக்குது. இப்போது இதை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துட்டே இருந்து கீழே இறங்கி என்ன பண்ணுறான், அதே போல் ஜீம் ஜீம் குகையை கதவை திறனோன்னு உள்ளே போய் பார்த்தா தங்கம், வைரம், முத்து எல்லாமே குவிஞ்சு கொட்டி கொட்டி கிடக்கு. உடனே என்ன பண்ணுறான், அந்த சாக்கு முட்டையில் அள்ளி அதை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். திருப்பியும் கதவை மூட சொல்கிறான். அதே மாதிரி அது மூடிக்குது. உடனே இவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கிட்ட வந்த உடனே மனைவிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க மனைவியோ ஜிலுக்கு ஜிலுக்கு ஜிலுக்குன்னு சத்தம் கேட்க என்னது அப்படின்னு கேட்குறா. உடனே உண்மையை சொல்லிடுறான். அந்த உடனே 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இதை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும், அதனால் நம்ம அளந்து என்ன பண்ணலாம், மூட்டை கட்டி பூமிக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கா இல்லையே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போய் பக்கா கேட்குறாங்க இந்த பொண்ணு, அலிபாபா மனைவி. உடனே அவள் நினைக்கிறா, அவங்க அன்னிக்காரி நினைக்கிறா, இது வரைக்கும் ஒன்றுமே இல்லாதவங்க எப்படி பக்காவில் அளக்கிற அளவுக்கு அவங்களுக்கு செல்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கா அடியில் புளியை ஒட்டி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே இவங்க கொண்டு அளக்குறாங்க பாருங்க. அதில் ஒரே ஒரு நாணயம் ஒட்டிக்குது. உடனே அவள் என்ன பண்ணுறா, அவங்க அண்ணங்கிட்ட சொல்கிறா, அவங்க அன்னிக்காரி, பாருங்கள் இத்தனை காலமாக நீங்களும் உழைச்சிங்க, ஏதாவது அளந்துருக்கீங்களா, அங்கே பாருங்கள் இவங்க தங்க நாணயமே அளந்துருக்காங்க, என்னென்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு அவன் சொல்கிறான். அந்த தரத்திரம் பிடிச்ச வீட்டுக்கு நான் போகணுமா, நான் என்றைக்குமே அவன் வீட்டு பக்கம் போனதில்லை, இன்றைக்கி என்னை போக சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரான். என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கிட்ட நிற்கும்போது சுவத்தில் காது வச்சு கேட்டால் அவங்க அலிபாபாவும் அவங்க மனைவியும் பேசிக்கிறாங்க. குகையில் நிறைய நகை இருக்குது, நம்ம இன்னொரு நாளைக்கு போனாலும் அள்ளிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. உடனே உள்ளே சொல்கிறான், தம்பி நீ பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்கும் அந்த ரகசியத்தை சொல்லுன்னு. உடனே என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியுமா, அண்ணங்கிட்ட பாசம் இருக்குதுன்னு, ரத்த பாசம். உடனே சரின்ட்டு எல்லாம் சொல்லிடுறான். சொன்னோடனே அவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் காலையில் ஒரு 4-5 கழுதையை கூட்டிக்கிட்டு போகிறான். போயிட்டு அந்த குகை பக்கத்தில் நின்று ஜீம் ஜீம் குகையை கதவு திறங்குறான். திறந்துருது. உள்ளே போனால் தங்கம், முத்து, வைரம், பவளம் எல்லாம் குமிஞ்சு கிடக்கு. இதை பார்த்தோன்னே அது மேலே புரள்றான், உருள்றான், அள்ளுறான், வீசுகிறான். கடைசியில் எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு மந்திரத்தை மறந்துடுறான். மறந்த உடனே அங்கேருந்து குகையை திறந்துடுறாங்க. யார், கொள்ளை கொட்டைக்காரங்க. திறந்தவொடனே பார்க்குறாங்க, எல்லாம் செதறி கிடக்குது. அப்போது என்னது, இங்கே யார் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இவன் ஒளிஞ்சு இருக்கான். உடனே அவனை பிடிச்சி 4 துண்டாக வெட்டி 4 திசையிலும் தொங்க விட்டுறாங்க. இப்போது இங்கே என்ன பண்ணுறாங்க, அலிபாபா அவங்க மனைவி அவங்க அண்ணி எல்லாம் காத்துட்டே இருக்காங்க. இவங்க வரவே இல்லை. உடனே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனே போய் பார்க்குறான் அலிபாபாவே. அதே மாதிரி குகையில் போய் சொன்னோடனே இந்த குகை திறக்குது. திறந்தோடனே என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் பார்த்தா அவங்க அண்ணனை 4 துண்டு அங்கங்கே என்ன பண்ணுறாங்க, தொங்க விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, முஸ்லீம்ஸில் அதனால் தச்சு தானே அடக்கம் பண்ணணும், அதோட அவங்களாம் அழமாட்டாங்க, ஏன்னா சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு அழமாட்டாங்க. அதனால் என்ன பண்ணோம், இதெல்லாம் அள்ளி எடுத்துக்கிட்டு வரான். என்ன பண்ணுறான், ரகசியமாக யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா இந்த மாதிரி பாடி இருந்தால் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும், சந்தேகம் வந்துடும். அதனால் என்ன பண்ண, தச்சு முடித்த பிறகு நாம் என்ன பண்ணால் சொல்லிக்கலான்னு அந்த ஊரில் பொணந்திக்கிற ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பார்க்கணுன்ட்டு அவங்க வீட்டு வேலைக்கார அம்மா மெர்சியானான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ போய் அவரை கூட்டிகிட்டு தச்சிடணுமா, நீ உனக்கு காயின்லாம் தரையணும்னு இவன் என்ன பண்ணுறா, நேரே போவா. அவள் ரொம்ப அறிவாளி. அதனால் என்ன பண்ணுறா, அந்த தைக்கிறாரில் அவருடைய கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வர. கூட்டிகிட்டு வந்தோடனே தச்சிடுறாங்க. இருட்டிலே தச்சிடுறாரு அந்த ஆள். தச்சு முடித்த உடனே அடக்கவும் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த கொள்ளைக்கூட்டக்காரனுக்கு ஒரு சந்தேகம், எப்படியாவது அந்த ஊருக்குள்ளே தான் இருக்கான், அதனால் நம்ம என்ன பண்ணணும், அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இருந்தாலும் உடம்பு எடுத்துகிட்டு போயிட்டான்ல, அப்போ கூட இன்னொருத்தர் இருந்திருக்கான், அவன் உயிரோடு இருக்கான், அவனுக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு, அப்போ அவனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. 2 பேர் மட்டும் திருடங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊருக்குள்ளே உலாவிட்டே இருக்காங்க. அந்த கடையில் போய் கேட்குறாங்க. கேட்டோன்னே அவர் சொல்கிறாரு, நான் பெரிய வீரனாக்கும், எல்லா பணத்தையும் தச்சிருவேன்,
4 துண்டாக இருக்கிற பணத்தை கூட தைச்சிருவேன்னொடனே அப்போ இவன் தான் தைச்சிருக்கான், அப்போ இந்த ஊரில் தான் இருக்கான்னொடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு காயின் எல்லாம் கொடுக்குறோம், நீ உண்மையை சொல்லுன்னொடனே அவர் சொல்கிறான். ஆனால் என்னை கண்ணை கட்டிலாம் கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு எப்படி தெரியும், அதனால் ஒன்றே ஒன்று நான் என்ன பண்ணேன், கால் தடத்தை வச்சே போனேன், ஒவ்வொரு அடியாக எண்ணிக்கிட்டே போனேன், அந்த எண்ணினது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை காட்டிடுறான். உடனே அவங்க அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிக்கிட்டு தலைவர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, குறியீடு போட்டுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்தோன்னே மெர்சியானாவுக்கு சந்தேகம் வந்துடுது. எல்லா வீட்லேயும் குறியீடு போட்டுறா. இப்போ அவங்களுக்கு தலைவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது எந்த வீடுன்னு. இப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் வராரு, வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படியாவது அந்த தலைவர்கிட்ட, அந்த டெய்லர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்குறாரு. கேட்டோன்னே அவர் உண்மையை சொல்லிடுறாரு இந்த மாதிரின்னு. உடனே அது 40 பேரையில் 39 பேரை ஜாடிக்குள்ளே ஒழிக்க வச்சு ஒரு ஜாடியில் மட்டும் எண்ணெய் வச்சுக்கிறாரு. வச்சுட்டு எல்லா கழுதை மேலேயும் ஏற்றிக்கிறாரு. ஏற்றி கொண்டு வந்து அலிபாபா வீட்டுக்கு வராரு. வந்து நான் ஒரு பெரிய வணிகர், உனக்கு உதவியெல்லாம் செய்வேன், எனக்கு தங்குவதற்கு மட்டும் இடம் கொடு அப்படின்னோடனே சரி அப்படின்றாரு. உடனே எனக்கு சாப்பாடு நீங்கள் வந்து உப்பு இல்லாமல் சமைச்சு கொடுங்க அப்படின்னோடனே நான் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னோடனே இந்த மெர்சியானாவை கூப்பிட்டு அலிபாபா சொல்கிறாரு, அவர் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாராம், அதனால் நீ என்ன பண்ணு அதே மாதிரி உபசரின்னு சொன்னோன்னே இவர் என்னவாருக்கு ஒரு சந்தேகம், என்னடா உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க, அப்போ இதில் என்ன சூழ்ச்சி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்காணிக்கிறான் தலைவரை. இவர் என்ன பண்ணுறாரு, தொழுவத்துக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, அந்த குதிரையெல்லாம் கட்டியிருக்காங்கல்ல, அங்கே இந்த ஜாடியெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் நின்றுக்கிட்டு அதை கவனிக்கிறா. அப்போ அந்த தலைவர் என்ன பண்ணுறாரு, வந்து மெதுவாக சொல்கிறாரு, 12 மணிக்கு நான் கையை தட்டுவேன், அப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணோம், அந்த ஜாடியை கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவ தெரிஞ்சுக்கிறா, கரெக்டாக 12 மணிக்கு இவ என்ன பண்ணுறா, அதுக்கு முன்னாலே போய் சரி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இவருக்கு இந்த தலைவருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்து தொழுவத்துக்கிட்ட வந்து அதே மாதிரி என்ன பண்ணுறா, ஒரு ஜாடியில் மட்டும் இப்படி பார்க்குறா. எல்லா ஜாடியிலையும் ஓட்டை இருக்குது சுவாசிக்கிறதுக்கு, இந்த ஒரு ஜாடியில் மட்டும் ஓட்டை இல்லை. அப்போது இதில் தான் திறந்து பார்க்குறா எண்ணெய். உடனே அந்த எண்ணெயெல்லாம் காய்ச்சி எல்லா ஜாடியிலையும் ஊற்றுன உடனே அதெல்லாருமே வெந்து போய் செத்து போயிடுறாங்க. இப்போது அந்த தலைவன் 12 மணிக்கு வந்து கையை தட்டுறான், யாருமே சத்தம் இல்லை. என்னடா சத்தம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. திறந்து பார்த்தா எல்லாம் செத்து போயிருக்காங்க. எப்போ நம்ம இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. உடனே அலிபாபா என்ன பண்ணுறாரு, வந்து இந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, நீ என்ன பண்ணுன, அந்த வியாபாரி காணுமே அப்படின்னு திட்டுறாரு. அப்போ அவ சொல்கிறாங்க, வாங்க முதலாளியே இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி காட்டினா எல்லாம் போனோம். உடனே அது ராத்திரி அதெல்லாம் அங்கே தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டத்துக்குள்ளே புதைச்சி வச்சிடுறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கொள்ளைக்கூட்டக்காரன் இவனை விடக்கூடாது, இப்போ அடையாளம் கண்டுக்கிட்டாம்ல, அதனால் என்ன வேறு மொழியில் பேசிக்கிட்டு அதே ஊரில் பெரிய வணிகம் செய்கிறான், வியாபாரி மாதிரி. காசிம் மகனுக்கு இவனை யாருன்னே தெரியாதில்ல, அதனால் அவன் கூட சேர்ந்துட்டு நாம் 2 பேரும் என்னது வியாபாரத்தில் பங்குதாரர் மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. சேர்ந்தோடனே ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்துக்கு யார் கூப்பிட்டு வராங்க, அலிபாபாவையும் கூப்பிடுறாங்க, வாங்க விருந்துக்குன்னு. ஏன்னா அப்போ தானே அவனை கொல்லலாம் அப்படின்னு அந்த கொல்லக்கொட்டைக்கார தலைவன். உடனே மெர்சியானா இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கே, நாமளும் போகலான்னு சொல்லிட்டு அந்த தலைவர் கூட அலிபாபா கூட போகிறா. அங்கே போய் என்ன பண்ணுறா, அழகான பொண்ணு நான், அதற்கேற்ற கண்ணுதான், அழகான பொண்ணுதான், அதற்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான், அழகான பொண்ணு நான், அதற்கேற்ற கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறா. பாடிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போகிறா. போயிட்டு சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு, ஈடு இல்ல காட்டு ராஜா இது நீங்க பாருங்க, எவரேனும் பறிக்க வந்த குணமே தான் மாறுங்க, எவரேனும் பறிக்க வந்த குணமே தான் மாறுங்க, முள்ளே தான் குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான். பாடணுன்னு அவனுக்கு என்னடா சூழ்ச்சியாக சொல்கிறது தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது உடனே என்ன பண்ணுறாங்க, முடிஞ்சிருது, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது, விழா முடிஞ்ச உடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த காணிக்கை மாதிரி கொடுப்பாங்க தானே, அப்போ எல்லோரும் கொடுக்குறாங்க. அலிபாபா கொடுக்குறாரு, காசிம் கொடுக்குறாரு, காசிமுடைய மகன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட போகும்போது, இந்த கொல்லக்கொட்டைக்கார தலைவன்கிட்ட போகும்போது இவன் கையில் ஒரு கத்தி வச்சுருக்கா, குத்திடுறா. குத்துனோடனே அவன் செத்து போயிடறான்.
அப்போது அலிபாபா கேட்குறேன், ஏன் என்ன பண்ண, எதுக்காக அப்படி பண்ணனே? பாருங்கள் அவங்க முகத்தை பாருங்கள், இவன் தான் எங்கள் அப்பா அம்மாவே அந்த காலத்தில் கொன்னவன், எனக்கு நல்லா தெரியும். இப்போவும் நம்ம வீட்டுக்கு வந்தான்ல அவன் தான் இவன் கொல்லக்கூட்ட தலைவன், அதனால தான் கொன்னேன்னு. இவ்வளோ அறிவாளியாகிய உன்னை நாங்கள் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசிமனுடைய மகனுக்கே திருமணமும் செய்து கொடுக்கிறார்கள். இப்பொழுது அவங்களாம் நல்லா சந்தோஷமாக எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த குகையில் இருந்த எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.